ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ கல்கி படம் வந்ததுலேருந்து அதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை பற்றி நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக அஸ்வத்தாமாவுக்கு ஒரு ஆரிஜின் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதே மாதிரி கர்ணனுக்கு ஒரு ஆரிஜின் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்டிங்கன்னா, இதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் கேரக்டரான கலிக்கு ஒரு ஆரிஜின் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலியோட ஆரிஜின் தான் நம்ம பார்க்க போகிறோம். மித்தாலஜியில் இந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான கதை இருக்குது, தென் இப்போ நாகாஸ்வின் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு கல்கி படத்தில் இந்த கேரக்டர் என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக இந்த கலியை பற்றி நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் ஆல்ரெடி நான் நான் ஸ்பாயிலர் ரிவ்யூவில் சொன்ன மாதிரியே நான் வந்து வேற ரிலீஜனை சேர்ந்தவன். ஸோ எனக்கு இந்த மித்திக்கல் ரெஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா அதிகமாக தெரியாது. ஒருவேளை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தாலும் அது என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணா அப்போ தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கலியோட மித்தாலஜிக்கல் பாண்ட் எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த ஒரு கேரக்டர் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பிரம்மா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட 3 ஃபேஸஸை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அவரோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அது வந்து ஒரு டார்க், பேட், ஒரு சின் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கலந்த ஒரு டார்க்னஸான ஒரு எலமெண்ட் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு எலமெண்ட்டோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மலினா பட்டகா. இந்த ஒரு எலமெண்ட்லேருந்து உருவாக்கப்பட்டவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதர்மா. அதர்மாக்கும் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அதர்மாவோட ஒய்ஃபோட பேர் வந்து நித்யா. அந்த ஒரு நேமோட மீனிங் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பொய். அதர்மான அதர்மம். இவங்க 2 பேருக்கும் 2 குழந்தைகள் பிறக்குது. அந்த 2 குழந்தைகளோட பேர் என்னன்னா தம்பா, மாயா. ஸோ தம்பானா தற்பெருமை கூடியவன், மாயானா இல்யூஷன், மேஜிக்கல். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடியவங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு 2 குழந்தை பிறக்குது. அதாவது அண்ணன் தங்கச்சி தான், பட் இருந்தாலும் இவங்களுக்குள்ளேயே வந்து மேரேஜ் ஆகி இவங்களுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குது, 2 குழந்தை. குரோதா அண்ட் ஹிம்சா. குரோதானா கோவக்காரன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஹிம்சானா இம்சை பிடிச்சவள். ஸோ அந்த மாதிரியான ஒரு குணம் கொண்டவங்க. இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் கலி. இவங்களோட ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்களோட பேருக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தனி பவர்ஸ் இருக்கும். கோவம், பொய், இல்யூஷன், தற்பெருமை, இது மாதிரி இருக்கும். பட் இவங்க எல்லாரோட அங்கத்தையும் ஒன்னா சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு உருவமா வந்து பாத்தீங்கன்னா கலி பிறந்திருப்பாரு. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கலந்த ஒரு ஜீவனா கலி வந்திருப்பாரு. அதனாலதான் இவர் இருக்கக்கூடிய இந்த ஒரு யுகத்துல வந்து போய் போட்டி, பொறாமை, வஞ்சம், கோவம், இது மாதிரி பல விஷயங்கள் பரவி உலகமே சர்வநாசம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம் இதுதான். இதை தாண்டி இன்னொரு மாதிரியான ரெஃபரன்ஸும் சொல்றாங்க. லைக் எப்படின்னா, சிவனோட ஒரு பாய்சனஸ் பிளட் மூலமா உருவாக்கப்பட்டவர் தான் கலி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு டாக்கும் போகுது. பட் அது மோஸ்ட்லி அது கிடையாது. இதுதான் ப்ராப்பரான ஆர்ஜின் சொல்றாங்க. இப்படி பிறக்கப்படுற கலி வந்து பாத்தீங்கன்னா கண்ணனோட இறப்புக்கு அப்புறம், அதாவது கண்ணன் அப்படின்றது வந்து கிருஷ்ணர் அவதாரம், அதாவது விஷ்ணுவோட ஒரு அவதாரமான கிருஷ்ண அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா மகாபாரத போர்ல எல்லாம் இருப்பாரு. நம்ம பார்த்திருக்கோம் இந்த படத்திலே கூட. இந்த கிருஷ்ண அவதாரத்தோட மறைவுக்கு பின்னால் இருந்து பார்த்தீங்கன்னா கலியோட ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு உருவமே கிடையாது. இவன் வந்து மனிதர்களோட எண்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேடான வைப்ஸை வந்து அவங்கள்ட்ட அதிகப்படுத்தி அவங்களுக்குள்ள ஒரு கெட்ட உள்ளத்தையும் கெட்டெண்ணத்தையும் படைச்சு கடவுளையே மறக்கடிக்கிறது தான் இந்த ஆளோட வேலை. நம்ம கல்கி படத்திலேயே கூட பார்த்துருப்போம். கடவுளே நிறைய பேர் மறந்துட்டாங்க, கடவுளே யாருமே வந்து கும்புறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளணும். அதுதான் கலியோட அச்சீவ்மெண்ட். அதை ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அந்த ஒரு படத்துல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது இந்த படத்தோட. தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் விஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கி வந்து இவரை அழிப்பாரு அப்படின்ற மாதிரி தான் மித்திக்கல் ரெஃபரன்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்கி படத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கல்கி படத்துலையுமே நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது. கிருஷ்ண அவதாரத்துக்கு அப்புறம் தான் கலியோட ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போர், இது மாதிரியான பல விஷயங்களை நம்ம உலகம் பார்த்துருச்சு. அதுக்கான காரணம் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சின்ன ஒரு மோஷன் அனிமேஷன்ல காமிச்சிருப்பாங்க. முக்கியமா பர்டிகுலர் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா 200 வயசான இந்த யாஷ்கின் இந்த மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வலைதளங்களையும் எடுத்து இந்த காம்ப்ளெக்ஸ்ல வச்சு இந்த கெட்ட எண்ணம் கொண்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் இருக்கும். அந்த இடத்துல அவரோட வயசு வந்து பாத்தீங்கன்னா 200 வயசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு கலி அந்த ஒரு காலகட்டத்துல தான் மாறி இருக்கலாம். மேபி கரெக்டா இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2600 ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா கலி வந்து பிறப்பெடுத்திருக்கலாம். அதாவது ஒரு ஹியூமன் பாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்டைன் பண்ணி வந்திருக்கலாம். ஏன்னா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய கதை வந்து பாத்தீங்கன்னா 2800 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது கலி வந்து 2600ல ஹியூமன் பாடி ஃபார்முக்கு வந்து போயிருக்கணும். இது மட்டும் இல்லாம காம்ப்ளெக்ஸ்ல பொண்ணுங்களோட உடம்புல ஒரு ஃபார்முலா சொல்லி இந்த ஃபார்முலா படியான ஒரு ஃபெர்டிலைசர் வந்து உருவாக்கி
அதை வந்து பொண்ணுங்களோட உடம்பை இன்ஜெக்ட் பண்ணு ப்ராஜெக்ட் கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலாலேருந்து எல்லாமே கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா களி தான். சயின்டிஸ்ட் கூட வந்து கேட்பாரு வாட் இஸ் ப்ராஜெக்ட் கே, எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் கொடுத்த ஃபார்முலாவில் அது என்னது, ஏன்னா குழந்தைகள் வந்து 150 நாளை தாண்ட மாட்டேங்குது, எல்லாம் கலைஞ்சிருது, அவங்களால இந்த ஒரு பவரை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை தாங்கின ஒரே லேடி வந்து தீபிகா, அதாவது சுமதி, கல்கியோட அம்மா. ஆக்சுவலி மித்திகளையுமே வந்து கல்கியோட அம்மா பேரு சுமதி தான், அதில் நல்லாவே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பர்டிகுலர் ஃபார்முலா, ஒரு சீரமை வச்சு தான் குழந்தைகளை வந்து கமல்ஹாசன் விதைச்சு அந்த ஒரு பவர்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது கல்கியோட பிறப்புக்கே களி தான் ஒரு விதத்தில் காரணமா அப்படின்ற மாதிரியும் இங்கே நமக்குள்ள வந்து ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா இங்கே களி கொடுத்த ஃபார்முலா படி தான் சயின்டிஸ்ட்லாம் உருவாக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு விதத்தில் கல்கியோட பிறப்புக்கு களியே கூட காரணமாக அமைஞ்சிருக்கலாம். ஆக்சுவலி இந்த வேர்ஷன் கமல்ஹாசனை பார்க்கும்போது இவர் வந்து ஹியூமனா இல்லை ஒரு சைபார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே பல கேள்விகள் எழும்புது. ஏன்னா இங்கே வந்து யாருக்குமே மித்திகளை பற்றி பல விஷயங்கள் தெரியல, ஆனால் கமல்ஹாசனுக்கு அதாவது களிக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்க மாதிரி தான் இந்த ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. முக்கியமாக காந்தியத்தை தனியாக தூக்குறதா இருக்கட்டும், சீரத்தை ஒரு பாடியில் போட்டதுக்கப்புறம் அவர் எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். தென் இது மட்டும் இல்லாமல் அவரோட ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் மாதிரி போட்டிருக்கா, அவரோட மண்டவோட உடஞ்சிருக்கும். ஸோ அந்த உடஞ்ச மண்டவோட வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் அங்கங்கே கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு லைட் தெரியுது. அது என்னது, இவர் ஆக்சுவல் ஹியூமனா இல்லை வேற ஏதாவது ஒரு அவதாரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள பல கேள்விகள் எழும்புது. ஏன்னா இவரை சுற்றி ரோபாட் மாதிரியான ஒரு விஷயம் வந்து இவரை சுற்றி எப்பயுமே இருக்கு. இதன் காரணமாக கலியை பற்றி பல கேள்விகள் எழும்புது. மித்திகளையும் தாண்டி இந்த ஒரு கேரக்டர் வந்து நாக அஸ்வின் அவரோட ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை மாற்றி அமைச்சிருக்காரு இந்த கேரக்டருக்கு அப்படின்றது நமக்கு புரியுது. அதனால பார்ட் 2 படத்தில் இந்த கலியை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. பட் இருந்தாலும் களி ஏன் இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீனில் வந்து டேரக்டர் நமக்கு சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக அந்த படத்தில் ஒரு சயின்டிஸ்ட்டை கமல்ஹாசன் கழுத்தை நெரிச்சு இந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். மனுஷங்களான நீங்கள் வந்து மதத்தையும் வச்சுக்கிட்டு போட்டி பொறாம வஞ்சம் இதெல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு செத்துக்கிங்க, போர் பண்ணிக்கிட்டு சுற்றுனீங்க, அது எல்லாத்தையும் நான் ஒரே போர் மூலமாக முடிச்சு வச்சேன். இங்கே இருக்கக்கூடிய பல வலைதளங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அழிச்சுட்டு இருந்தீங்க, அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல நான் அடைச்சி வச்சு உங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணி அதோட கஷ்டம் என்ன, அதோட வலி என்னன்றதை உங்களுக்கு புரிய வச்சேன். நான் இதெல்லாம் பண்ணலன்னா இந்நேரம் இது கூட இருந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லுவார். ஏதோ நான் தான் வந்து ஒரு சேவியர், நான் இதை பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்போ இது கூடயாவது இருக்கு, இல்லைன்னா இதுவும் இருக்காது, மனுஷங்களே வந்து கெட்டவங்க, அது உங்களோட பிறப்பில் பிறந்தது, அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது லைட் அப்படியே தானோஸோட ஒரு வாடை வந்தது. ஐடியாலஜி வந்து ஒற்று போகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஐடியாலஜி இருந்தாலும் ஏன் மக்களை வந்து பணம் கொடுக்குறவங்கள மட்டும் நான் மேலே வச்சுக்குவேன், பணம் கொடுக்காதவங்கள கீழே வச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு நடத்தணும், இப்படியும் ஒரு சில கேள்விகள் எழும்புது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பணம் அந்த ஒரு யூனிட்னு சொல்லி கேட்குறாங்க, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கண் தொடப்பிற்காக அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்படி அந்த யூனிட்டுக்காக அங்கே என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு கேம் மாதிரி தான் எனக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த யூனிட்டை வச்சு கமல்ஹாசன் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து தேவை பவர் தான், அந்த யூனிட்டை வச்சு அவர் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. கிட்டத்தட்ட அந்த யூனிட்ஸ்ன்ற ஒரு விஷயத்தையே இவர் தான் கிரியேட் பண்ணி இவங்களுக்குள்ள இப்படி அடிச்சுக்கிட்டு சாக வைக்கிறாரு. இதுவுமே கிட்டத்தட்ட அவரோட ஒரு திட்டம் தான். அப்படி பார்க்கும்போது களி அப்படின்றவன் அவனுக்கு என்ன ஒரு மிஷனோ, அவன் என்ன செய்யணும்னு நினைச்சானோ அது இப்போ ப்ராப்பராக செஞ்சு சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கான். இது தொடர்ந்து கல்கியோட அந்த ஒரு அவதாரம் பிறக்க விடாம கல்கி அவதாரத்தோட சக்தியை உறிஞ்சு இவன் வந்து இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக மாறணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்கான் அப்படின்னு தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. கமிங் பார்ட் 2ல இன்னும் பல விஷயங்களை வந்து நம்ம காட்ட போறாங்க. நிறைய போயிட்டு இருக்குங்க. கல்கியோட அவதாரம் வந்து பார்த்தீங்கன்னா களி கொல்ல வரும்போது களி வந்து சாகாம எஸ்கேப் ஆகி, அதாவது எப்படின்னா டைம் ஸ்பேஸ் அந்த மாதிரியான விஷயங்களை எஸ்கேப் ஆகி வேற எங்கேயோ ஓடிட்டான் அப்படின்னு ஒரு சிலரால் சொல்லப்படுது. இப்படி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இதுல டைரக்டர் என்ன மாதிரியான ஒரு எண்டிங்கை கொடுக்க போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓவராலா களியை பத்தி கிடைச்சிருக்கக்கூடிய ஆர்ஜின்ஸ் இதுதான். இது தானே ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.